மிகவும் அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுவேனுங்கிற இந்த தினதியான நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை நினைத்து கொண்டிருங்கள். எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றி வரும் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த காலை நேரத்தில். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்ப்போம் வாருங்கள். ஏசாயா 51:7, நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். வசனம் சொல்லுகிறது, மனுஷருடைய நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லுகிறது தேவஜனமே. பாருங்கள், 2 சாமுவேல் 16, 7, 8, 10, 11 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். சீமேயி அவனை தூஷித்து, தாவீதை தூஷித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, சவுலின் ஸ்தலத்தில் ராஜாவான உன்மேல் கர்த்தர் சவுல் வீட்டாரின் இரத்த பழியை திரும்ப பண்ணினார். கர்த்தர் ராஜ்யபாரத்தை உன் குமாரனாகி அப்சலோமின் கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் இதோ உன் அக்கிரமத்தில் அகப்பட்டாய், நீ இரத்த பிரியனான மனுஷன் என்றான். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். அவன் தூஷிக்கட்டும், அப்படி செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். பாருங்கள் தேவஜனமே, தாவீது ராஜா தன் மகனாகி அப்சலோமுக்கு பயந்து வனாந்தரத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். அப்பொழுது சீமேயி என்கிற ஒரு மனுஷன் வந்து தாவீது ராஜாவை தூஷிக்கிறான். இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, சவுலின் ஸ்தலத்திலே ராஜாவாய் மாறப்பட்ட மனுஷனே என்று சொல்லி அவரை தூஷிக்கிறான். பாருங்கள், அப்பொழுது தாவீது ராஜா கூட இருந்த அபிசாய் என்ற ஒரு பராக்கிரமசாலி சொல்லுகிறான், நான் அவனை வெட்டி போடட்டும் ராஜாவே என்று. அதுக்கு தாவீது ராஜா சொல்லுகிறார், தாவீதை இப்படி தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனோடு சொன்னார். அவரே அப்படி சொல்லியிருக்க ஏன் இப்படி செய்கிற என்று அவனுக்கு எதிராக கேட்கத்தக்கவன் யார் என்று சொல்லுகிறான். பாருங்கள் தேவஜனமே, தாவீது ராஜா கோபப்படல. ஒரு மனுஷன் தூஷிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் அவனுக்கு அப்படி கட்டளையிட்டிருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு பதில் பாருங்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 16:12 சொல்லுகிறது. அதிலே தாவீது சொல்லுகிறார், இந்த சீமேயி என்னை தூஷித்தலை என் ஆண்டவர் கேட்டு அதற்கு எனக்கு ஒரு நல்ல பதிலை அவரே கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் தூஷித்த அந்த தூஷித்தல் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் உங்களை தூஷிக்கிறானா, அப்படியே விட்டுருங்க. ஹல்லேலூயா. சிரித்த முகமாய் மறு உத்தரவு கொடுங்கள். அவர்கள் தூஷித்த அந்த தூஷித்தலை ஆண்டவர் பார்த்து அதை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆதலால் கவலைப்படாமல் இருங்கள். பாருங்கள் தேவஜனமே, அது மாத்திரமல்ல, பாருங்கள் தேவஜனமே, யோவான் 8:3-5 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதிலே ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்து இப்படிப்பட்டவர்களுக்கு கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்கிறார். போதகரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் என்ன தெரியுமா சொன்னாரு, உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலாவதாக கல்லெறியட்டும். ஹல்லேலூயா. தூஷணம் அந்த ஸ்திரீயிடம் வந்தது. நடுவில் அந்த ஸ்திரீயை நிப்பாட்டி இந்த கொஸ்டின் கேட்கிறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அந்த ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கத்திலே கொண்டு வரப்பட்டால், தூஷணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கத்திலே உங்களை கொண்டு வரும் தேவஜனமே. ஒருவர்கள் உங்களை தூஷிக்கிறார்களா, அவர்கள் என்ன தெரியுமா செய்யறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் உங்களை கொண்டு வந்து நிறுத்திவிட்டு அவர்கள் டாடா பை பை சொல்லிட்டு போயிடுவாங்க. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். யோவான் 8:10-11 ஆகிய வசனங்களில் அவர் கேட்கிறார், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்று கேட்கிறார். அதுக்கு இந்த ஸ்திரீ சொல்றாங்க, அவங்கெல்லாம் போயிட்டாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நானும் உன்னை குற்றம் சாட்டுவது இல்லை, நீ போ, இனிமேல் பாவம் செய்யாதே என்று அவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தூஷணங்கள் தாவீது ராஜா சொன்னார்ல, அவர் தூஷிக்கும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்து இதற்கேற்ற நல்ல பதிலை அவர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று. அதேதான்
ஹல்லேலூயா. ஒருவர் தூஷிக்கிறார்களா, தூஷிக்கட்டும். அதை ஆண்டவர் பார்த்து ஆண்டவர் உங்களுக்கு நல்ல பதிலை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமா, அவங்க தூஷிக்கட்டும், அதை ஆண்டவர் பார்ப்பார், அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த ஸ்திரியை தூஷித்து ஆண்டவரிடம் கொண்டு வந்து விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க. தூஷணங்கள் ஆண்டவரிடம் உங்களை கொண்டு வந்து நிறுத்திட்டு அது போயிடும், டாட்டா பை பை சொல்லிடு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார், நீதிமான்களாய் ஜஸ்டிஃபை பண்ணி அவர் உங்களை வைக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, யாருடைய தூஷணங்களுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆண்டவரே, கர்த்தராகிய தேவன் எங்களோடு இருக்கிறீங்கப்பா. நீர் எங்களை நல்ல வழியில் நடத்துறீங்கப்பா. ஒருவர் எங்களை தூஷிக்கிறாங்களா, தூஷிக்கட்டும் என்று நாங்கள் விட்டுருவோம். ஆண்டவரே, பதில் பேச மாட்டோம். எங்களை ஆஸ்வதிக்கிற தேவன் எங்களை ஆஸ்வதிப்பீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. அதே மாதிரி மனிதருடைய தூஷணங்கள் உன் பக்கமாக எங்களை கொண்டு வரட்டும். நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுக்கு நல்ல பதிலை கர்த்தர் கொடுப்பீங்க. ஆண்டவரே, தூஷணங்களுக்காக நன்றி. அதை ஆசீர்வாதமாக வெற்றியாக எங்களுக்கு மாற்றி கொடுப்பீர். உமக்கு நன்றி. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் நண்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.